ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம முருகர் மெசேஜ் பார்க்குறோம். இதில் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3. பைல் நம்பர் 1க்கு வந்து அமிர்தஸ்ட் ஹீலிங் கிறிஸ்டல், 2க்கு வந்து ஒயிட் குவார்ட்ஸ், 4க்கு வந்து ஜேடு. ஓகேவா? இந்த 3 பைலில் உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். 2 நிமிஷம் கண்களை மூடி ஒரு டீப் பிரெத் எடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பைல் பார்க்குறதுக்கு முன்னாடி கமெண்ட்டில் முருகருக்கு ஓம் முருகா சொல்லி டைப் பண்ணுங்கள். இல்லை ஓம் சரவண பவ எப்படி சொன்னால் உங்களுக்கு அவரோட ரெசனேட் ஆகுதோ அந்த வேர்டுங்க கொடுங்க. ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. ஓகே, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. முருகரோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு என்ன கொடுக்குறாரு மெசேஜ் அப்படின்னு பார்க்கலாம். பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களுக்காக இப்போ பார்க்க போகிறோம். ரெடியாக மனதில் முருகரை நினச்சிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பிரார்த்தனைகள் என்ன இருக்கோ, உங்களோட விஷயங்களுக்கு அவர் என்ன ஆன்சர் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். கமெண்ட்டில் ஓம் முருகான்னு சொல்லி டைப் பண்ணிட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். இந்த வர சாட்டர்டே 26ஆம் தேதி 3ஆம் பிறை அன்றைக்கி வந்து ஒரு பவர்ஃபுல்லான டே. உங்களுக்கு யாருக்காவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், உங்களோட உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் அன்றைக்கி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கிளாஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் வந்து நிறைய அவைலபிள் இருக்குது. அதோட டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் நான், அதோட டீட்டெயிலை பார்த்துக்கோங்க. இதில் வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸு, ரேக்கி கிளாஸ், ரேக்கியில் வந்து நிறைய கிளாஸஸ் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அது கற்றுக்கணும். நீங்கள் ரேக்கி போகிறீங்க அப்படின்னா, ரேக்கி கிளாஸ் கற்றுக்கிறேன் அப்படின்னா மாஸ்டர் பண்ணுறது தான் அதில் பெட்டராக இருக்கும். ஒரு 1 மட்டும் கற்றுக்கலாம், 2 மட்டும் கற்றுக்கலாம், 3 மட்டும் அப்படிலாம் கிடையாது. அதில் முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு ரேக்கி கற்றுக்குறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாஸ்டர் பண்ணணும்னு அந்த இன்டென்ஷன் இருக்கிறவங்க கற்றுக்கோங்க. சரியா? அதே மாதிரி ஏஞ்சல் கிளாஸு, இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் அதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த கிளாஸஸில் ஏதாவது உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து இனிஷியேஷன் வாங்கி கற்றுக்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறனால அன்றைக்கி நீங்கள் அதை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சில பேருக்கு பிளாக் மேஜிக்னால பிரச்சனைகள், உங்களோட கர்மா பேஸ்டான பிரச்சனைகள், இது வந்து உங்களோட கிரகங்கள் வந்து அந்த சேஞ்சஸ் ஆகுது இல்லையா, அப்போ அதை கொடுக்கக்கூடிய அந்த கெடுபலன்கள் அதிலிருந்து நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இது ஒரு ப்ரொடெக்ஷனுக்கான அருமையான நாள் அன்றைக்கி. ஓகேவா? பிளாக்கேஜஸ்லேருந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். காரிய தடை இருக்குது, திருமண தடை, பண ரீதியான பிளாக்கேஜஸ் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது, நிறைய டிப்ரெஷனில் இருக்கீங்க, அந்த மாதிரி இருந்தாலும் அன்றைக்கி கிளியர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அந்த ஹீலிங் ப்ராசஸ்லாம் எப்படி என்னங்கிறதுலாம் வந்து ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் வந்து எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு புக்கிங் பண்ணிக்கணும் நீங்கள். ஓகேவா? ஆல்ரெடி ஒரு 15 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ்க்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களோட பிரச்சனைகள் என்ன, நீங்கள் உங்களோட ஃபுல் டீட்டெயில் கொடுக்கணும். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் அனுப்பிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட்டுக்கு வரும்பொழுது உங்களோட அந்த பிரச்சனைகள் எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன விஷயம் உங்களுக்கு வந்து தீர்வு வேணும் அப்படின்னு கேளுங்க. உங்களோட லைஃப் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிக்க முடியும். ஓகேவா? எனக்கு இதெல்லாம் சரியாகுமா, இதுக்கெல்லாம் வந்து நான் எத்தனையோ பரிகாரம் பண்ணிட்டேன், எத்தனையோ பரிகாரம் வெளியில் பண்ணாதீங்க. பண்ண வேண்டிய பரிகாரம் உங்கள் உடல், மனம், ஆன்மா, இதில் பரிகாரம் செய்யக்கூடிய விஷயத்தை தான் நான் இங்கே வச்சுருக்கேன். இது சாதாரண விஷயம் கிடையாது. ஓகேவா? ஸோ யாருக்காவது வந்து ஒரு ரொம்ப நாளாக இந்த டேப்லெட் எடுத்துகிட்ருக்கோம், ரொம்ப நாளாக மெடிசன் சாப்பிட்டுட்ருக்கோம், இந்த மெடிசனை தொடர்ந்து நான் வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ், அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து அதோட பாதிப்புலேருந்து நீங்கள் வெளில வரலாம். சீக்கிரமே அதை டோசேஜை கம்மி பண்ணி அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த மாத்திரைக்கு நீங்கள் வந்து அடிமையாகாமல், ஓகேவா, உங்களை இயற்கையாக நீங்கள் வந்து ஆரோக்கியமாகி நீங்கள் வந்து சந்தோஷமாக வாழலாம். அது எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, கேன்சர் இன்க்ளூடிங் எல்லாமே. ஓகேவா? ஸோ இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, அதனால் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். யாராவது அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு இது வந்து தீர்வு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுதில்ல, அது வாட்ஸ்அப் நம்பர். கால் பண்ணிங்கன்னா எடுக்க முடியாது. வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களோட டீட்டெயில் கொடுத்துட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் டைமில் உங்களோட பிரச்சனைகளை சொல்லுங்கள். உங்களுக்கு அதுக்கான அந்த ஹீலிங் ப்ராசஸ் எடுக்கணும், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அன்றைக்கி வந்து நாள் நல்லா இருக்குது.
ஸோ உங்களுக்கு அதுக்கான பிளாக்கேஜஸ்லாம் கிளியர் ஆகிறதுக்கு பர்ஃபெக்டான டே அன்றைக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க நீங்கள் வந்து ஒரு மோஸ்ட் ஆஃப் மெயில் மாதிரி தெரியுது. ஒரு நல்ல மெச்சூரிட்டியான பர்சன், சொசைட்டியில் ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருப்பீங்க, ஒரு நல்ல அந்தஸ்தில் இருப்பீங்க. உங்கள் வேலையில் ஒரு தலைமை பண்போடு நீங்கள் அந்த வேலையை பண்ணுவீங்க. ஒரு மேனேஜராக இருக்கிறது, டீம் லீடராக இருக்கிறது, ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டாக இருக்கிற மாதிரி தான் உங்களோட ரோல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப நாளாக நீங்கள் வந்து சில விஷயங்கள்லாம் நீங்கள் அடிக்கடி நீங்கள் வந்து ஃபெயிலியர் பார்க்குறீங்க. சில விஷயங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் நிறைய ஃபெயிலியர் இருக்குது உங்களுக்கு. இந்த ஃபெயிலியருக்கெல்லாம் என்ன காரணம்? எனக்கு வந்து சில விஷயங்களை வந்து நீங்கள் இதை செஞ்சால் எனக்கு சக்ஸஸ் ஆகுமா? சில பேர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இப்போ முயற்சி பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸை கொடுக்கும். அது ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் நல்ல பாண்டிங் இருக்குது. ஓகேவா? பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஜாபில் கூட நீங்கள் வந்து ஒரு ஸ்டெபிளாக தான் இருக்கீங்க. ஜாபில் கொஞ்சம் ஸ்டெபிளாக தான் இருப்பீங்க. பர்சனல் லைஃப்பில் ரொம்ப வீக்காக இருக்கீங்க. 2-3 ஃபெயிலியர்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபெயிலியர்ஸ்க்கு காரணம் உங்களை சுற்றி இருக்கிற நபர்களாக கூட இருக்கலாம், குடும்ப உறுப்பினர்கள், ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி கூட. ஆனால் இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு ஃபீமேல் எனர்ஜிக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. அவங்களுக்கு ஒரு கிட்ஸ் கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் எனக்கு எப்படி ரெசனேட் ஆகுதுன்னா, நீங்கள் ஒருத்தரை வந்து அவங்கள வந்து டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு நியூ லைஃப் கொடுக்குற மாதிரி தெரியுது. இன்கேஸ் நீங்கள் வந்து சில பேர் வந்து உங்களோட லைஃப், அதாவது உங்களோட மேரேஜ் லைஃப்லேயே பிரேக் ஆகிட்டு உங்கள் பர்சன் கூட திரும்ப ரீஜாயின் பண்ணலாம், அப்படியும் இருக்குது. ஒரு சிலர் நியூவாக ஒருத்தருக்கு வந்து அந்த மாதிரி லைஃப் கொடுக்குற மாதிரி தெரியுது. சரியா? யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா இது கலெக்டிவில் வருது, அதனால் அந்த மாதிரி எனக்கு ரெசனேட் ஆகுது. நீங்கள் விரும்புகிற பர்சன் வந்து ஒரு நல்ல மெச்சூரிட்டியான பர்சன். அவங்க வந்து சொசைட்டியில் அவங்களும் வந்து ஒரு நல்ல எப்படின்னா ஹீலர், தெரபிஸ்ட் அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க ரொம்ப ஒரு ப்ரொடெக்ஷன், அவங்க வந்து அவங்களுக்கு அந்த இன்ட்யூஷன் பவர்லாம் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களுக்கு உங்களுக்கும் நீங்களும் ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கீங்க. அவங்க சைட்லேயும் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஃபெயிலியர்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த பாண்டிங் வந்து ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் இதில் தான் வருது. ஓகேவா? ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் விரும்புகிற பர்சனும் ஒரு நல்ல உங்களுக்கு அவங்களோட அந்த அந்த எப்படி சொல்கிறதுனா அவங்களோட அந்த அன்பு, கனிவு, மற்றவங்களுக்கு அவங்க வந்து ரொம்ப எப்படின்னா அவங்க கொடுக்குற அந்த சர்வீஸ், அவங்க வந்து ஒரு டாக்டர்ஸ், தெரபிஸ்ட் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அந்த ஃபீல்டு வந்து உங்களுக்கும் அட்ராக்ட் ஆகும். அதே நேரத்தில் அவங்க ரொம்ப தைரியமும் தன்னம்பிக்கையும் உள்ளவங்களாக இருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் நான் வந்து இது பண்ணுவேன். அதே மாதிரி தன்னை பாதுகாக்கிறதுலேயும் கொஞ்சம் நல்ல ஒரு இதுவாக இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கும் அவங்க ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ 2 பேருக்குமே வந்து ஹீலிங் தேவைப்படுது. ஏன்னா 2 பேருமே வந்து பாஸ்ட் லைஃப்பில் ரொம்ப ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த பாண்டிங்கை நல்லபடியாக கொண்டு போவீங்களா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப மனதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. முருகர்கிட்ட அதை கேட்குறீங்க. அவர் வந்து என்ன பிளஸிங் சொல்கிறார் அப்படின்னா, கண்டிப்பாக 2 பேரும் வந்து ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் கொடுப்பீங்க. இந்த பாண்டிங் வந்து ரொம்ப நிலச்சிருக்கும். ஆனால் உங்களுக்கு 2 பேருக்குமே வந்து ஆழ்மன பதிவுகள் இருக்குது. புரியுதா? ஸோ இதை வந்து நீங்கள் சரி பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இது ஒரு அட்வைஸ். ஓகே? உங்களுக்கு ஒரு லவ் ப்ரப்போசல் நீங்கள் பண்ணலாம், இல்லைனா அவங்க பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் தான் பண்ணுற மாதிரி தெரியுது. நீங்கள் தான் அவங்கக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறீங்க. அது சக்ஸஸ் ஆகுமான்னு அப்படிங்கிறது உங்களோட இன்டென்ஷன் முருகர்கிட்ட. அதுக்கான விஷயத்த சொல்லிட்டாரு. அதில் இருக்க சின்ன லேகிங்க என்ன இருக்கோ அதையும் சொல்லிட்டார். அதை சரி பண்ணுங்கள், ஹீல் பண்ணிக்கோங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சப்போர்ட்டிவான ஒரு சோலாக தான் இது இருக்குது. ஓகேவா? கமெண்ட்டில் பதிவிடுங்க இந்த
ப்ரிடிக்ஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு. ஓகே, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போது pile 2 ஒயிட் குவார்ட்ஸ். இவங்களுக்கு முருகர் என்ன பிளெஸ்ஸிங் கொடுக்குறாரு? இது கூட ரொம்ப பெரிய லென்த்து இதுவாகிடுமோன்னு பார்த்தேன். நல்லா ஷார்ட்டாக தான் நான் கொடுக்க போகிறேன். அதுக்கேற்ற மாதிரியே வந்துடுச்சு. ஓகேவா? ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் ரீசெண்டாக ஒரு பெரிய இது போட்டேன்னு நினைக்கிறேன். pile 2 சூஸ் பண்ண செல்லங்களே, கமெண்ட்டில் முருகருக்கு தேங்க் பண்ணிவிட்டுங்க. ஓம் முருகான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இல்லை அப்பான்னு கூப்பிட்டா பிடிக்குதா, அப்பனே முருகா, வேலாயுதா, பழனியாண்டவா, எப்படி கூப்பிட்டா பிடிக்குமோ அப்பாவை அப்படி கூப்பிடுங்க செல்லங்களே. ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. லைக் ஏன் தெரியுமா கொடுக்க சொல்கிறேன்? என்னோடய பழைய வியூவர்ஸ்க்கு தெரியும், புதுசாக வர்றவங்களுக்காக சொல்கிறேன். சில பேரோட பிளாக்கேஜஸ் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான். உங்களோட ஆரா கனெக்ஷன் நீங்கள் சேனலுக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கான அந்த ரீடிங் கண்டிப்பாக இருக்கும், மெசேஜ் இருக்கும். பா எப்படி எப்படி சைன் கொடுக்குறாங்க பாருங்க. ஆமாம். இந்த pile 2 சூஸ் பண்ணவங்க நீங்கள் மோஸ்ட் ஆஃப் முருகர் டிவோட்டிஸாக இருப்பீங்க. மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுறீங்க. கருப்பசாமி அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ரே பண்ணுற மாதிரி தெரியுது. ஒரு பவர்ஃபுல் காடு, ப்ரொடெக்ஷன் கார்டு உங்கள் கூட இருக்காங்க. pile 1 சூஸ் பண்ணவங்க திரும்ப pile 2 சூஸ் பண்ணி பார்க்குறீங்களோ? இது என்ன பெரிய பைலாக போகும்பொழுது கலெக்டிவ் ரீடிங்கில் வருது. உங்களுக்கு ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க செல்லங்களே. இப்போது இந்த pile 2 சூஸ் பண்ணவங்க நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, வேலையிலையும் சரி, உங்களோட உறவுகள்லேயும் சரி கொஞ்சம் நாளாக ஒரு நிறையா பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. பிரேக்கில் இருக்கீங்க. ஓகேவா? இதனால் நிறைய ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க. ஒரு சிலர் ஃபீமேல் எனர்ஜியாக தெரியுது. ரொம்ப நாளாக நீங்கள் வந்து முருகர்கிட்ட மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து இந்த உறவுக்கிட்ட நீங்கள் பட்ட வலி வேதனைகள் இதெல்லாம் வந்து ஒரு ஆழ்மன ரெக்கார்டு. ரொம்ப டிப்ரெஷனில் நெகட்டிவான தாட்டில் தான் இருக்கீங்க. ஓகேவா? இது வந்து நீங்கள் ஒரு சாதாரண பர்சன் மூலமாலாம் இது வந்து தீர்க்கக்கூடிய பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் சரியாயிடும், இந்த கோவிலில் போய் இத்தனை நாள் பரிகாரம் பண்ணிட்டு வாங்க சரியாயிடும். எங்கே பண்ண வேண்டிய பரிகாரமே உங்கள் மனம்தாங்க. உடல் மனம் ஆன்மாவில் சரி பண்ணக்கூடிய விஷயமா இது தெரியுது. அதனால தான் குரு வந்திருக்கார். இத்தனை ஃபெயிலியர்லேருந்தும் இப்போது ஒரு விஷயத்தை செய்யாமல் நீங்கள் முயற்சி பண்ணாமல் விட்டு வச்சுருக்கீங்க. மேனிஃபெஸ்ட் மட்டும் பண்ணுறீங்க, ஆனால் ஸ்டெப் எடுக்க மாட்டுறீங்க. ஸ்டெப் எடுக்க சொல்கிறாரு. ஸ்டெப் எடு, சரண்டர் பண்ணு. டிவைன் பவர் இப்போது இவங்களோட அந்த வழிகாட்டுதல், குருமார்கள், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸோட அவங்களோட அந்த அவேர்னஸ் உங்களுக்கு தேவைப்படுது. அவங்களோட வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு யாராவது மாஸ்டர் தெரிஞ்சால் போயிட்டு உங்களோட பிரச்சனைக்கான சொல்யூஷன் கேட்டு செஞ்சுக்கோங்க. உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆழ்மன பதிவுகள், கர்மா கிளென்சிங், ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ் இருந்தால் அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிறது, இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள், ஸ்டெப் எடுங்க. அப்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு பலித்தமாகும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுற வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரிலேஷன்ஷிப்காக மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் சரி. நிறைய பேர் வந்து மணி எனர்ஜிக்காக மணி லேகிங் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதுக்கும் தெரியுது. ஒரு சிலர் மெயிலும் பார்க்குறீங்க. சரியா? மெயில் ஃபீமேல் 2 பேருமே பார்க்குறீங்க. ஒரு 2 பேருக்குமே சொல்லிட்டேன். சில பேர் வந்து கடகம், விருச்சிகம், மீனம் அண்ட் கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருப்பீங்க. ஒரு சில மெயில் எனர்ஜி மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருப்பீங்க. ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் உங்களோட ஃபைனான்ஸு அந்த இதுவை வந்து பல்காக போட்டு வச்சுட்டு அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வரல. இது ஒரு சிலருக்கு. அந்த மணி எனர்ஜி எனக்கு எப்போ கிடைக்கும், அதுலேருந்து நான் எப்படி வெளியே வர்றது, அதுவும் ஒரு கேள்வி ஒருத்தருக்கு இருக்குது, ஒரு சிலருக்கு. அதுக்கு தான் நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும், இந்த மணி லாக்கான விஷயமா இருந்தாலும் சரி,
இல்லைனா உறவுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை இண்டிவிஜுவலாக நீங்கள் உங்கள் வேலைக்காக நீங்கள் பர்டிகுலர் விஷயத்தில் வந்து உங்களை பேஷனேட்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அங்கே எதுவும் ஒரு ப்ரமோஷனோ அதுக்கு அடுத்தபடி அடுத்த லெவலுக்கு உங்களால் மூவ் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ப்ரேயர்லாம் கேட்கப்பட்டது, உங்களுக்கான விஷயம் நடக்கும். ஒரு சிலர் வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் இருப்பீங்க. சில பேர் சிங்கிளாக இருக்கீங்க, ஃபீமேல் எனர்ஜி. ஸோ உங்களுக்கான விஷயத்தையும் சொல்கிறாரு அவர். ஓகேவா? ரொம்ப டிப்ரெஷனில் தான் போயிட்டுருக்கீங்க. இதுக்கு சரியான வழிகாட்டுதலை வந்து இவங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களோட பாதையில் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற அந்த விஷயங்களில் உங்களோட வேலையாக இருந்தாலும் சரி, உங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அது வந்து கரெக்டான அந்த இதில் வந்து உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். ஓகேவா? நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க போகிறார். அதை வாங்கிக்கிறதுக்கு நீங்கள் உங்களை பக்குவமான அந்த ஸ்டேஜில் வச்சுக்கணும். அதுதான் இப்போது ப்ரிடிக்ஷனில் கொடுக்குறாரு. இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சரி. பைல் 3க்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ஜேடு கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு பைல் 3 சூஸ் பண்ண மக்களே கமெண்ட்டில் முருகருக்கு ஓம் முருகான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஓம் சரவண பவா இல்லை சரஹண பவா, எப்படி சொன்னால் முருகனோட உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆகுதோ அந்த வார்த்தையை கொடுங்க. முருகர் உங்களுக்கு என்ன பிளஸ்ஸிங்ஸ் வச்சுருக்காரு, நீங்கள் என்ன அவர்கிட்ட வேண்டுதல் வச்சுருக்கீங்க, உங்களோட எதிர்பார்ப்பு என்ன, அதற்கு என்ன ஒரு ரெமெடி கொடுக்குறாருன்னு பார்ப்போம். இப்போது நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க மனசில் நிறைய ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இதுவும் வந்து நீங்கள் ஒரு சிலர் மணிக்காக கேட்கலாம், ஒரு சிலர் உறவுக்காக கேட்குறீங்க. ரீஜாயின் பண்ணலாமா, ரீயூனியன் இருக்கா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி. ரீயூனியன் பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா, திரும்ப திரும்ப எனக்கு வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி தெரியுது. சில பேர் அதுக்கான முயற்சிகள், சில பேர் வேலைக்காக தெரியுது, சில பேர் ரீயூனியனுக்காக தெரியுது. நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். உங்களுக்குள்ள சில இதெல்லாம் இருக்குது, லேகிங் இருக்குது. உங்களோட 7 சக்ரா இம்பேலன்ஸ் காமிக்குது, உங்களோட ஆரா இம்பேலன்ஸில் இருக்குது செல்லங்களே. உங்களுக்கு நிறைய அந்த பாஸ்டில் மோர் தென் 2, அதாவது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 2ஆச்சும் உங்களுக்கு ஃபெயிலியர் இருக்கும். நீங்கள் நிறைய நம்பிக்கை வச்சு ஹோப் வச்சு உங்கள்கிட்ட வந்து அந்த உறவு வந்து உங்களை ரொம்ப ஃபேக்காக ஏமாற்றிருக்காங்க. இப்போ வந்த உறவும் அந்த மாதிரி ஏமாற்றுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம்லாம் இருக்குது உங்களுக்கு. இது உறவுக்காக தெரியுது. அதே மாதிரி இன்னொரு இதுவும் ரீடிங்கும் எனக்கு வருது இதில் இன்ட்யூஷன். சில பேர் மணி எனர்ஜிக்காக வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கான முயற்சியை ஸ்டெப் எடுக்க சொல்கிறாங்க. சில பேர் அதுக்கான முயற்சி எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறீங்க. சில பேர் வந்து விடோ ஒரு அந்த மாதிரி கணவனை இழந்தவர்கள், அப்புறம் வந்து கணவன் இல்லாமல் இப்போ வந்து ஒரு டைவர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்கன்னாலும் நீங்கள் வந்து இப்போ ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கீங்களா, அந்த வேலை சக்ஸஸ் ஆகுமானா கண்டிப்பாக ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஒரு உறவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறீங்கன்னா, முயற்சி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுங்கள், அந்த உறவு தானாக வரும். உங்ககிட்ட இருக்க சில இந்த மாதிரி ஒரு இன்ட்யூஷன் ரொம்ப வீக்காக இருக்குது, பயம் பதட்டம் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹீலர்ஸ் தெரியுறாங்க, தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா போயிட்டு இதுக்கான இந்த ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டெல்லாம் கிளியர் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி யாரும் தெரியலன்னா டிவைன் பாத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை உங்களுக்கு வெளியே கொண்டு வர முடியும். எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் இந்த பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து உங்களை வெளில கொண்டு வருவேன் அதுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி யாராவது குணமாகி உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, சொல்லுவாங்க இல்லையா, நிறைய பேருக்கு இது வந்து சரியாகுது அப்படின்னா நீங்கள் போய் பண்ணுங்கள். அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்டோ ரிலேஷனோ யாராவது பண்ணி சரியாக இருக்குது அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி யாரும் தெரியலன்னா டிவைன் பாத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு. ஏன்னா இங்கே உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கிடைக்கும். ரெண்டாவது உங்களோட அந்த
கர்ம வினை தீரத்துக்கான அற்புதமான வழிகள் எல்லாம் இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? அதே மாதிரி உங்களோட ஆழ்மன பதிவுகள். சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ரொம்ப யோசனை, ஃபெயிலியர்ஸ் நிறைய பார்க்குறீங்க. எல்லாத்துலேயும் உறவுகள் ரீதியாகவும் பிரேக் இருக்குது, நிறைய வேலைகள்லாம் பிரேக் இருக்குது. இதெல்லாம் நினச்சி ரொம்ப 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 கஷ்டப்படுறீங்க. ஓகேவா? அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் உங்களை ஹீல் பண்ணிக்கணும்னு சொல்கிறார். ஹீலிங் ரெஸ்ட் உங்களுக்கு தேவை. கொஞ்சம் வந்து உங்களோட ஹெல்த்தை டேக் கேர் பண்ண சொல்கிறார். கண்டிப்பாக நீ கேட்குற வரங்களை நான் தருகிறேன், ஆனால் நீ உன்னை பெற்றுக்கொள்வதற்கு நீ ரெடியாக இருந்துக்கோ. எப்படி தெரியுமா? ஒரு வீட்டில் நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க. ஃபங்க்ஷன் வைக்கிற வீட்டில் அன்றைக்கி டேக் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நீங்கள் ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்குது, 6:30 to 8 ஒரு டைம் வச்சுருவீங்க. அந்த டைமில் வீட்டில் விளக்கும் போடலை, நீங்களும் ரெடியாக இல்லை, வீடை வந்து லைட்லாம் போடாமல் ஆஃப் பண்ணிவிட்டு பூட்டு போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டீங்க. அப்போது ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் இன்வைட் பண்ண பர்சன்லாம் வருவாங்க வீட்டுக்கு. வந்து என்ன பண்ணுவாங்க? நம்ம ராங்கான அட்ரஸ்க்கு வந்துட்டோம், நம்ம தெரியாமல் வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். இந்த வர சாட்டர்டே 26ஆம் தேதி 3ஆம் பிறை அன்றைக்கி வந்து ஒரு பவர்ஃபுல்லான டே. உங்களுக்கு யாருக்காவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், உங்களோட உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் அன்றைக்கி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கிளாஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் வந்து நிறைய அவைலபிள் இருக்குது. அதோட டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் நான், அதோட டீட்டெயிலை பார்த்துக்கோங்க. இதில் வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸு, ரேக்கி கிளாஸ், ரேக்கியில் வந்து நிறைய கிளாஸஸ் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அதை கற்றுக்கணும். நீங்கள் ரேக்கி போகிறீங்க அப்படின்னா, ரேக்கி கிளாஸ் கற்றுக்கிறேன் அப்படின்னா மாஸ்டர் பண்ணுறது தான் அதில் பெட்டராக இருக்கும். ஒரு 1 மட்டும் கற்றுக்கலாம், 2 மட்டும் கற்றுக்கலாம், 3 மட்டும் அப்படிலாம் கிடையாது. அதில் முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு ரேக்கி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாஸ்டர் பண்ணணும்னு அந்த இன்டென்ஷன் இருக்கிறவங்க கற்றுக்கோங்க, சரியா? அதே மாதிரி ஏஞ்சல் கிளாஸு, இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் அதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த கிளாஸஸில் ஏதாவது உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து இனிஷியேஷன் வாங்கி கற்றுக்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறனால அன்றைக்கி நீங்கள் அதை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சில பேருக்கு பிளாக் மேஜிக்னால பிரச்சனைகள், உங்களோட கர்மா பேஸ்டான பிரச்சனைகள், இது வந்து உங்களோட கிரகங்கள் வந்து அந்த சேஞ்சஸ் ஆகுது இல்லையா, அப்போ அதை கொடுக்கக்கூடிய அந்த கெடுபலன்கள், அதிலிருந்து நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இது ஒரு ப்ரொடெக்ஷனுக்கான அருமையான நாள் அன்றைக்கி. ஓகேவா? பிளாக்கேஜஸ்லேருந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். காரிய தடை இருக்குது, திருமண தடை, பண ரீதியான பிளாக்கேஜஸ் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது, நிறைய டிப்ரெஷனில் இருக்கீங்க, அந்த மாதிரி இருந்தாலும் அன்றைக்கி கிளியர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அந்த ஹீலிங் ப்ராசஸ்லாம் எப்படி என்னங்கிறதெல்லாம் வந்து ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் வந்து எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு புக்கிங் பண்ணிக்கணும் நீங்கள். ஓகேவா? ஆல்ரெடி ஒரு 15 minutes to 30 minutesக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களோட பிரச்சனைகள் என்ன, நீங்கள் உங்களோட ஃபுல் டீட்டெயில் கொடுக்கணும். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் அனுப்பிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட்டுக்கு வரும்பொழுது உங்களோட அந்த பிரச்சனைகள் எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன விஷயம் உங்களுக்கு வந்து தீர்வு வேணும் அப்படின்னு கேளுங்க. உங்களோட லைஃப் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிக்க முடியும். ஓகேவா? எனக்கு இதெல்லாம் சரியாகுமா, இதுக்கெல்லாம் வந்து நான் எத்தனையோ பரிகாரம் பண்ணிட்டேன், எத்தனையோ பரிகாரம் வெளியில் பண்ணாதீங்க. பண்ண வேண்டிய பரிகாரம் உங்கள் உடல், மனம், ஆன்மா. இதில் பரிகாரம் செய்யக்கூடிய விஷயத்தை தான் நான் இங்கே வச்சுருக்கேன். இது சாதாரண விஷயம் கிடையாது. ஓகேவா? ஸோ யாருக்காவது வந்து ஒரு ரொம்ப நாளாக இந்த டேப்லெட் எடுத்துகிட்ருக்கோம், ரொம்ப நாளாக மெடிசன் சாப்பிட்டுட்ருக்கோம், இந்த மெடிசனை தொடர்ந்து நான் வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ், அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து அதோட பாதிப்புலேருந்து நீங்கள் வெளில வரலாம். சீக்கிரமே அதை டோசேஜை கம்மி பண்ணி அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த மாத்திரைக்கு நீங்கள் வந்து அடிமையாகாமல், ஓகேவா, உங்களை இயற்கையாக நீங்கள் வந்து ஆரோக்கியமாகி நீங்கள் வந்து சந்தோஷமாக வாழலாம். அது எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, கேன்சர் இன்க்ளூடிங் எல்லாமே. ஓகேவா? ஸோ இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, அதனால் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். யாராவது அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு இது வந்து தீர்வு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுதில்ல, அது வாட்ஸ்அப் நம்பர். கால் பண்ணிங்கன்னா எடுக்க முடியாது. வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களோட டீட்டெயில் கொடுத்துட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் டைமில் உங்களோட பிரச்சனைகளை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன கிளாஸ் கற்றுக்கணுன்னா கிளாஸ் கற்றுக்கோங்க. இல்லை பர்சனல் ரீடிங் மட்டும் இதுக்கு என்ன சொல்யூஷன் மட்டும் தெரிஞ்சுக்கணுன்னு வந்தேன்னா அதுக்கான அந்த ஹீலிங் ப்ராசஸ் எடுக்கணும், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அன்றைக்கி வந்து நாள் நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு அதுக்கான பிளாக்கேஜஸ்லாம் கிளியர் ஆகிறதுக்கு பர்ஃபெக்டான டே அன்றைக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.
அதே மாதிரி தான் எல்லாம் வேண்டுதலெல்லாம் வைக்கிறீங்க. ஆனால் இறைவன் வரும்பொழுது, இறைவன் அந்த பிளெஸ்ஸிங்கை கொடுக்கும்போது, ரிசீவ் பண்ணுறதுக்கு வரும்போது மனதை அடைச்சி வச்சிடுறீங்க. உங்கள் மனதில் இருக்க இந்த பயம், பதட்டம், தேவையற்ற கவலைகள், உங்களோட கர்மா எல்லாம் அங்கே வேலை செய்யும்போது அந்த வழியை தடுத்துருது. புரியுதா? இருட்ட அறை மாதிரி வச்சுருக்கீங்க. ஒரு பூஜை அறையை வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து நீங்கள் பூஜை பண்ணும்போது அந்த பூஜை அறையை நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தீபம் ஏற்றி வைக்கிறீங்க. அப்படி வச்சாதான் அங்கே வந்து ஒரு பவர் வரும்ன்றது உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி தான் உங்களோட உடலும் மனமும். புரியுதுங்களா? உங்கள் உடல் மனம் ஆன்மாவை ஏன் சொல்கிறேன்னா, இது ரெண்டும் ஒழுங்காக இருந்துச்சுன்னா ஆன்மாவுக்கு தேவையான பலம் கிடைக்கும். இல்லைனா ஆன்மாவில் நீங்கள் நிறைய நெகட்டிவிட்டியெல்லாம் போட்டு வச்சுருப்பீங்க. அதுதான் சுற்றி 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 உங்களை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கும். ஓகே, சரி. உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் என்னன்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு இருக்க அந்த லேகிங்கும் சொல்லிட்டாரு. நீங்கள் ஆக்ஷன் எடுத்துகிட்ருக்கீங்க. அது சக்ஸஸ் ஆகும். ஒரு சில வேலைகளெல்லாம் கூட நீங்கள் வந்து மணிக்காக நீங்கள் ட்ரை பண்ணுற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் சொல்லியிருக்காரு. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். காட் பிளஸ் யூ.